ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு செமையான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை படிக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கீரை பறிச்சுட்டே இன்றைக்கி செடியினுடைய வளர்ச்சி உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா இப்போ நிறைய கீரை வருதுங்க பேகுங்களில். அந்த பழைய நம்ம ஃபஸ்ட்லாம் கொட்டி எருவு கலந்து வச்சதுனுடைய பலன் வந்து இப்போ தாங்க அது மக்க தான் நம்மளுக்கு வந்து அது கீரைங்களாக அது வந்து வெளியே வருதுங்க. ஏன்னா ஆடு வந்து அதிகமாக கீரை தாங்க சாப்பிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே எது போட்டாலும் மக்குங்க. ஆனால் விதை மட்டும் மக்கவே மக்காதுங்க. அது முளைச்சி தாங்க வெளியே வரும். அந்த மாதிரி கீரைங்க இப்போ நிறைய எல்லா பேக்கிலுமே இப்போ கீரை வருதுங்க. எனக்கு இப்போ டெய்லி இப்போ ஒவ்வொரு பிடி கீரை இதுலேருந்தே எல்லாத்தையும் பறிச்சுட்டு நம்ம சமையலில் இப்போ செய்கிறதுக்கு கரெக்டாக போயிடுதுங்க. பாருங்கள் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன். அந்த மாதிரி இப்போ நல்ல கீரைங்க. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு கலப்படை கீரைன்னு சொல்லாங்க. அதாவது பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் கனவாழைக்கீரை, பண்ணைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, இந்த மாதிரி எல்லா கீரையுமே கலப்படை கீரையாக கிடைக்கிதுங்க இந்த பேக்குங்களை. இப்போ பாருங்கள் தக்காளி செடி அந்த அளவுக்கு இலை நாற்று எப்படி இருக்குது பாருங்கள். மிளகா செடி எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கத்திரி நாற்றுங்க. அதாவது பச்சை கத்திரி, நீல கத்திரி அப்படின்னு விதை போட்டு விட்ருக்குறேங்க. அதெல்லாம் இப்போ விதை முளைச்சிருக்குதுங்க. அதெல்லாம் பிடுங்கி நடணுங்க. இப்போ இந்த விதை பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தாங்க வாங்கி விதை போட்டு விட்டேன். ஏன்னா கத்திரி ரகத்தில் கொஞ்சம் கலப்படமாக கத்திரி விளையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. அதாவது வெரைட்டியான கத்திரிக்காய் விளைஞ்சி உங்களுக்கு காட்டணுன்றதுனால இப்போ ஒரு 3 ரகம் போட்டு விட்ருக்குறேங்க கத்திரி நாற்று. அது என்னென்ன கத்திரி அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் விளைஞ்சி உங்களுக்கு அது வீடியோவில் காட்டுறேங்க. ஏன்னா அது ஆன்லைனில் வர விதை வந்து அதுதானான்றது நம்மளுக்கும் தெரியறது இல்லைங்க. அது விளைஞ்சி அது வந்த அன்றைக்கி தாங்க அது கரெக்டான விதை தானான்றது நம்மளுக்கும் தெரியுது. அதனால் அது இப்போயே நான் அது என்னான்னு சொல்லி அப்புறம் மாறி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு இது இருக்குதுங்க. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் என்னால் கேரண்டியாக எதுவுமே சொல்ல முடியறது இல்லைங்க. கடையில் வாங்குகிற விதையே பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுது. ஆன்லைனில் வாங்குகிற விதையும் அப்படி தாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாததுக்கு நான் ஆன்லைனில் வாங்கி விதை போடுறேங்க. அதுலேயும் எல்லா விதையும் குறை சொல்ல முடியாதுங்க. கரெக்டாக ஒவ்வொரு விதை கரெக்டாக வருது. பார்க்கலாம் இது எப்படி முளைச்சி இருக்குதுங்க. பிடுங்கி நட்டு அது காய வைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள் மல்பெரி காயும் பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது செடி. பழமும் இருக்குதுங்க. இதில் இன்னும் பறிக்கணுங்க. பாருங்கள் பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் கோவக்காய் செடி பாருங்கள் ஒன்று வளர்த்திட்டேன். விதை போட்டு ஒன்று வளர்த்திட்டேங்க. இது கட்டிங்ஸ் இல்லைங்க, விதை தான். பார்க்கலாம் இதுவும் பூ வச்சு காய வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வளர்த்திட்டு வரேங்க. கொத்தவரங்காய் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. காய் பாருங்கள் எல்லாம் அடியிலேருந்தே வச்சுட்டு போகுது பாருங்கள். உங்களுக்கு அப்படியே செடியை காமிச்சிட்டே உங்களுக்கு நான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேங்க. ஏன்னா இது தனியாக வீடியோவும் போட முடியலைங்க. ஏன்னா தனியாக வீடியோ போட்டாலும் போக மாட்டேன்துங்க. அதனால தான் சரி அறுவடை வீடியோவில் கலந்து போட்டுடலான்ட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவும் அப்படியே காட்டுறேங்க. அறுவடையும் இன்றைக்கி இதில் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு கடைசியாக தட்டு காட்டுறேங்க. அறுவடை பண்ணுறதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் அப்படியே பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பூ வச்சு காய வச்சுருக்குது பாருங்கள். கட்டிங்ஸ் முருங்கை கட்டிங்ஸ் வச்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக தளைஞ்சி வந்திருக்குது பாருங்கள். வாங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தீங்க கத்திரிக்காய் அறுவடையே நான் மிஸ் பண்ணுறேங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு வேண்டியதாங்க கத்திரிக்காய் அறுவடையே போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான கத்திரிக்காய். நிறைய பேர் வந்து கொத்தவரங்காயை ரசிக்கிறீங்க, பொடலங்காயை ரசிக்கிறீங்க, பீக்கங்காயை ரசிக்கிறீங்க, கத்திரிக்காயை ரசிக்கிறீங்க, பாவக்காயும் ரசிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காயும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குதுன்றது கமெண்ட்டில் தெரியுதுங்க. கமெண்ட்டு நீங்கள் கொடுக்குறத நான் படிக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. கமெண்ட்டெல்லாம் படிக்கும்போது ஒரு என்ன சொல்கிறதுனா எவ்வளோ நம்ம மேலே ஒரு பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்றது அந்த கமெண்ட்டில் தெரியுதுங்க.
நல்லா விசாரிக்கிறதா இருக்கட்டும், உடம்ப கேர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வாட்டர் ஆப்பிள் பறிக்கும்போது இதே மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டு காய வச்சுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு சிஸ்டர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா நான் எவ்வளோ கவலைப்படுறேன் ட்ராகன் ஃப்ரூட்டுக்குன்னு அளவுக்கு அவங்களும் அதை புரிஞ்சு சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிறீங்க. அப்படி தான் நான் சொல்லணுங்க அதை. பாருங்கள், தக்காளி பறிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தக்காளி. தக்காளி நல்லா கொடுத்துட்டு இருக்குதுங்க. என்ன ஒன்று, இப்போ விலை விற்கும்போது தக்காளி நம்மளுக்கு வராதுங்க. விலை கம்மியாக இருக்கும்போது மட்டும்தாங்க தக்காளி விளையும். அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க எனக்கும். இப்போ நல்லா தக்காளி கொடுக்குதுங்க. அதுவே விலை விற்கும்போது பார்த்திங்கன்னா தக்காளி செடியே வளராதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது வளர்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா செடிங்களை பார்க்குறதுக்கு அதுங்களை ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பச்சையை பார்க்குறதே பெரிய இதாக இருக்குதுங்க. அதனால் அதுக்கு வேண்டிய மாடி தோட்டத்தை நான் என்கரேஜ் பண்ணுறேங்க. ஏன்னா நம்மளுடைய மனசு ரிலாக்ஸுக்கு கண்டிப்பாக மாடி தோட்டம் வேணுங்க. ஒரு ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா போய் நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரிலாக்ஸாகவும் இருக்குதுங்க. காலையில் டைமும் அப்படிதாங்க, மாலையும் அப்படிதாங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்கள், கீரை பாருங்கள், ஒரு தட்டு ரப்பர் பறித்து வச்சுருக்கேன். எல்லா கீரையும் இது கலந்து இருக்குதுங்க. இன்றைக்கி பாலக்கீரை பறிக்கலைங்க. தக்காளி பாருங்கள், 1 கிலோ வருங்க. கத்திரிக்காய் 1 கிலோ வருங்க. இன்றைக்கி பழச்செடி ஒரு அப்டேட் காமிச்சிருக்கேங்க, அப்படியே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கி வச்ச பழச்செடிங்க. சின்ன செடியாக வந்ததுங்க. லிச்சி பழம்னு வாங்கி வச்சுங்க. ஆனால் இது என்ன பழம்னு வைக்குதுன்னு தாங்க பார்க்கணும். நவாப்பழம், பெரிய நாவல், பெரிய நாவல் பழம். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெருசாக பேக்கெட்டில் விற்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பெரிய சைஸுங்க இது. அந்த நாவப்பழம் தான் வாங்கி வச்சுருக்குறேங்க. ஆனால் இன்னும் காய் வைக்கலைங்க, பூவும் எடுக்கலை. அதனால தான் சரி இது 2 செடியும் உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு இன்றைக்கி காட்டுறேங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூ எடுத்துருதுங்க. அதனால தான் உங்களுக்கு அதனுடைய லக்கி இருக்குதுன்றதுனால தான் உங்களுக்கு இந்த செடி காட்டுறேங்க. நீங்கள் பார்த்து இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்கன்றது தான் என்னுடைய இதுங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள். தளன்னு எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது பாருங்கள். உண்மையிலே எனக்கு இந்த செடி பூ வைக்கலனாலுமே எனக்கு மனசுக்கு இது ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இந்த செடிங்க எனக்கு. ஏன்னா இது பச்சை பசேன்னு இருக்கிறதுக்கும் தளன்னு பார்க்குறதுக்குமே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குதுங்க இந்த செடியை பார்க்கவே. என்னை பொறுத்த வரைக்குங்க இது பார்க்கலாம். அதுக்கே நான் பக்கெட்டுலேருந்து ட்ரம்முக்கு மாற்றிருக்கிறேங்க. பாட்டை மாற்றிருந்தோம், உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் நான். அந்த மாதிரி மாற்றுற பின்னாடி செடி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெருசு இப்போ வளர்ந்துருக்குது பாருங்கள். வெறும் களைச்செடி தாங்க போட்டு இதுக்கு நான் மண்பாட் பண்ணியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில். வெறும் களைச்செடி மட்டும்தான் அதுக்கு போட்டிருக்கேன். ஒரு எருவு கூட போடலைங்க நான். வெறும் களைச்செடி போட்டு பாட் பண்ணது தாங்க இந்த பாட்டு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலைங்க. வெறும் தண்ணி மட்டும்தாங்க விட்டுட்டு வரேன். லிக்விட் தண்ணி கூட இதுக்கு நான் ஊற்றுறது கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கு நிறைய களைச்செடியே போட்டிருக்குறோம், அந்த சத்தே போதுமானதுன்னு சொல்லி விட்டுட்டுக்கிறேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லிச்சி பழம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பழம் தாங்க நான் வச்சுருக்கிறது. பார்க்கலாங்க, இதுக்கு மேலேயாவது இது வந்து பூ எடுத்து காய வைக்கிறதா பார்க்கலான்ட்டு தாங்க நான் உங்கள்கிட்ட அந்த செடியை காட்டுறேன். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. நானும் பார்த்து படித்து தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை வருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.